வணக்க நேயர்களே. இன்று பஞ்சபட்சியில் அஷ்டகர்மங்கள். அஷ்டகர்மங்கள் அப்படின்னா வசியம், ஆகர்ஷணம், வித்யேஷனம், உச்சாரணம், சம்பனம், உச்சாரணம், சம்பனம், வித்யேஷனம், மாரணம், வேதனம், சிவாய். இதில் பஞ்சபட்சியில் அஷ்டகர்மங்களை விட அதுக்குடைய இந்த மூலிகை, அதுக்குடைய இந்த மூலிகை அந்த இதெல்லாம் அறிஞ்சு அந்த எதிரிங்க வீட்டில் அதை இது பண்ணாலே அது 100க்கு 100 வேலை செய்யும். இப்போ ஒரு செடி இருக்குன்னா அந்த மூலிகை அந்த அந்த ராசிக்கு, அந்த கிரகத்துக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த செடின்னா அந்த செடியை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எதிரிங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டா அது வளர்ச்சியாக ஆக அவங்களுடைய தன்மை வேறு மாதிரி ஆயிடும். பூண்டு ஒரு 7 தலைமுறைக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. மூலிகைகள் நிறைய இருக்குது. அஷ்டகர்மத்தை விட மூலிகை தன்மை, விருச்சிகம் தன்மை தான் நிறையா இருக்குது. விருச்சிகத்திலேருந்து நீங்கள் மூலிகைக்கு இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப அதான் சொல்ல, பச்சையை பிடிச்சவனை பகைக்காங்கிறது காரணங்கிறது அவன் ஒன்று தான் செய்யணும்னு நினைக்கவே கிடையாது. அவன் எதை நினைச்சாலும் செய்வான். ஒன்று மனசுக்குள்ளே ஒரு இதை இகாரம் உகாரம் அந்த இதில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு பஞ்சாட்சரத்தில் ஒரு அச்சரத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு இலையை எடுத்து கூட ஒரு எரிக்கலை கூட இருக்கலாம். ஒரு இலையில ஒரு அந்த அச்சரத்தை போட்டு அவன் பேர் என்ன நினச்சி இப்போ செய்கிறானோ அவன் மனசுக்குள்ள அவ்வளோ போட்டு ஒரு விஷயத்தில் போட்டு போனால் அவ்வளோதான் முடிஞ்சு போகும். கதையை இது பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அதில் நுட்பங்கள் இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடாதுங்கிற பாவம் நம்மளை சுற்றி இருக்குது. அதுதான் நீ அந்த நிலையை அடையும் போது இது ஏண்டா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் அது உணர்த்தும். அதுதான் எல்லாம் ஒன்றுமே வேண்டாங்கும் போது நீயே ஆசைப்பட்டு அதை போய் செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த சாப்பிட்டு நான் சொல்லியிருக்கேன், பசி எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறது அது விரதம் கிடையாது. பசியாமல் இருக்கிறாங்க அதுதான் விரதம். அதான் சாப்பிடாமல் இருக்குது கணக்கு. அந்த மாதிரி தான் எல்லாம் இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஞானி. ஒன்றும் தெரியாமல் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணு சொல்கிறான் பாருங்க, அதுக்கு அவன் தான் சொல்லிக்கணும் அது எப்படி இருங்கிறது நமக்கு தெரியாது. அதான் முற்றும் ஞானிகள், சித்தர்கள், தேவர்கள் இவெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு உள்ளது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிலையை வரும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அது அனைத்தும் கிடைக்கும். அதுதான் நான் உணர்ந்துக்கிட்டது, நான் இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே தான். நீ வேண்டான்னு சொன்னாலும் அவர் விட போகிறது இல்லை. தம்பி நீ அனுபவா, நீ போடா, நீ எதுக்கு அவனுக்கு சொல்கிற, நீ உனக்கு என்ன தேவை, அதுக்காக என்ன பிடிஎஃப்ல காரில் போவேன், ராக்கெட்டில் போவேன், அமெரிக்கா இது பிளேனில் போவேன் அப்படிலாம் கிடையாது. உன் தகுதிக்கு நீ என்னவோ அந்த நிலை உனக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது யார்ட்டையும் கையேந்தாமல் ஒரு கௌரவமாக உட்கார்ந்து ராஜா மாதிரி உன்னை வாழ்க்கை நடத்துவார் அந்த இறைப்பொருள், பரம்பொருள். அதுதான் உண்மை. சும்மா கொடுக்குறேன்னு சொன்னாரே, நான் அந்த அதான் வீடு வாங்கினேன், 10 அடுக்கு மாடி ஆகுனேன், காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் வழி கிடையாது. உன்னுடைய தகுதி, நீ இருக்கிற கர்மங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கு பாட்டு கழிச்சது போக ஒன்று அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. அவ்வளோதான். அதுக்காக ஐயா சொன்னார் எனக்கு எல்லாம் கிடைக்கும், சாமி சொன்னார் இந்த மாதிரி கிடைக்கும், அப்படி அதெல்லாம் கிடைக்காது சாமி. நமக்கு என்ன தேவை, உனக்கு ஒரு படி அரிசி என்றால் ஒரு படி அவள் என்றால் அதை கொடுப்பார். நீ யார்கிட்டையும் போய் கையேந்தி போய் நிற்க வேண்டிய, நீ எனக்கு வேணும்ங்கிறது உனக்கு என்ன தேவை அவர் கொடுப்பார். நீ அவற்றை நீ நிலை அடைஞ்சவங்ககிட்ட போய் நீ கேளுங்க, என்ன சொன்னிய இறைவன் இருக்க நான் வேணும், இறைவன் என் கூட இருக்கும்போது நான் ஏன் இறைவனை வேண்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் முன்னாடி இருக்கணும், உள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம கும்பிட்றோம். ஆனால் நிலையை அடைந்தவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்கள் என்ன செய்யணும். அவன் கோயிலுக்கு போகிறதே இதுதான். கோயில் எங்கே இருக்கு, நமக்குள்ளே இருக்க கோயில் நமக்கு அந்த சிவனை பிடிச்சாலே போதியா, நான் ஏன் கோயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலை அடைஞ்சிடுறாங்க. இப்போ காசிக்கு போனாலும் அந்த விஸ்வநாதர் நம் உதயத்துக்குள் உள்ளே இருக்கிறார் விஸ்வநாதர். நீ எந்த இடத்துல பூஜை பண்ணலாம், சக்தி பூஜை உள்ளுக்குள்ளே இருக்குது. நீ போன்ற சக்தி பூஜை தான் ரொம்ப உயர்வானது. நீ மாலை போட்டு அலங்காரம் போட்டு படையல் போட்டு இது பண்ணி பண்ணுறத விட உன் மனசார ஒரு நிலை படித்து ஒரு உச்சியை தூக்கி மூலாதாரம் தெரிந்து சாஸ்திரநாமத்துக்கு ஒரு இதை தூக்கி கொண்டு உள்ளே நிப்பாட்டினேன்னா அதனுடைய சக்தி வேறு சாமி. அந்த மாதிரி இருக்குது. பேர் அஷ்டகர்மங்கள். அஷ்டகர்மங்கள் நல்லவன் கெட்டவங்க நான் தான் சொல்லல. சோசிய கிரகத்தில் எல்லாமே நல்லது, எல்லாம் நல்லது.
பாவ கிரகங்கள், புண்ணிய கிரகங்கள், அவயோகி, என்னென்னமோ என்ன நட்சத்திரங்கள் எல்லாமே சொல்லலாம் சாமி. ஆனாலும் பஞ்ச பட்சிக்குள்ளே வரும்போது நல்லவன் கெட்டவங்க எல்லாமே நம்ம உண்மையாக யார் தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. பஞ்ச பட்சிக்குள்ளே அவ்வளோ உண்மை இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு அதான். அது நல்லவங்க கைக்கு போனால் அது பெருசாகும், கெட்டவங்க கைக்கு பெருசாக இதாக ஆயிடுமோ அப்படிங்கிறது தான் இந்த சித்தர்களும் அந்த ஞானிகளும் அதை மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், அது உண்மை கிடையாது. இப்போ எடுத்துக்கோங்க வசியத்துக்கு வசியம் யாரை வச்சு செய்யலாம்னா சூரியனை வச்சு, அக்கினி வச்சு சூரியனை வச்சு செய்யலாம். அவர் தான் அதிபதி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வசியம் பண்ணணும்னா வசியத்துக்கு அதுக்குள்ளே அச்சரத்தை போட்டு சூரியன் அந்த கிரகத்தை இது பண்ணி அதை நீ சித்தி பண்ணியிருந்தா அது உனக்கு ஆக்டிவ் ஆகும். அடுத்து ஆக்கர்ஷணம் பண்ணணும்னு வச்சுக்கோ, புதனும் சந்திரனும் ஆக்கர்ஷணத்துக்கு வருவாங்க. மோகனம் பண்ணணும்னா ராகும் சனியும் வருவாங்க. சம்பனம் பண்ணணும்னா சுக்கிரனும் புதனும் வருவாங்க. அவங்களுக்கு 2 தான் அதிபதி, சுக்கிரனும் புதனும் தான் அதிபதி. உச்சாடனம் சனி பகவான் வச்சு தான் உச்சாடனம் பண்ண முடியும். விஜேசனம் செவ்வாய், பேதனமும் மாரணமும் குரு. நான் சொன்னேன்ல, குரு நல்லவங்கிற பேதனமும் மாரணமும் பண்ணணும்னா பகவான் குரு தான் அதுக்கு முன்னிலை நிற்கணும். அந்த கிரகம் உச்சியில் இருக்கணும், அந்த கிரகம் ஆட்சியில் இருக்கணும், அந்த கிரகம் அவனுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி நிலைமையிலிருந்து அவன் உச்சாரணம் மாரணம் போட்டால் அது 100க்கு 100 அடிக்கும் சாமி. அதான் நான் சொல்லலை, கிரகத்தில் என்னென்ன யார் வேஷம் போட்டு என்னென்ன இருந்தாலும் பஞ்சபட்சிக்குள்ள வரும் அவங்களுடைய தன்மை வேறு மாதிரி ஆகும் சாமி. அதுக்காக அவங்க கெட்டவங்க நல்லவங்க இல்லை, அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க சொல்கிறாங்க. நான் என்னுடைய பட்சி தன்மையை நான் சொல்கிறேன். பஞ்சபூதங்களும் எல்லாம் உனக்கு கைக்குள்ளே வரணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு சூரியன் கெட்டவர்னு சொல்கிறது இல்லை, வசியத்துக்கு சூரியன் அவர் கெட்டவர்னு சொல்லலை, சந்திரன் புதன் அவர் கெட்டவர்னு சொல்லலை. அவங்க அந்த அதாவது பாவ புண்ணியங்கள் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களும் அந்தந்த கர்மங்களுக்கு அதாவது நல்லதுக்கு இதாகிறாங்க. அதான் உண்மை. அடுத்தது வசியம்தான் மோகனம்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு இதை சித்தி பஞ்சாச்சாரத்தை சித்தி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிங்களேன், உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு இது ஒரு பஞ்சுக்குள்ளே ஒரு 40% உள்ளே வரீங்கன்னு அர்த்தம். பச்சியை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சாலே 10% உள்ளே வந்துட்டீங்க. பஞ்சாச்சாரத்தை சித்தி பண்ணிங்கன்னா 40% வருவீங்க. பஞ்சாச்சாரத்தின் திசைகளை தெரிஞ்சுன்னா 60% வருவீங்க. பஞ்சாச்சாரத்தின் அதிபதியை சக்திகளை தெரிஞ்சுட்டுனா 80% வருவீங்க. இந்த 80 ரொம்ப நாள் இருக்கணும். இதுக்கு 80க்கு மேலே இந்த 20% ரொம்ப உள்ளே போகணுதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் சாமி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவன் கரைச்சி தன்னால் முடிச்சு இதுக்கு தான் சொல்லுது. ஒன்று பூஜை வழியில் போகணும், இல்லை அது இல்லைன்னா நேராக வாசியோகத்துக்கு போகணும். வாசியோகத்தில் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு அதில் தான் இறைவன் அதில் தான் உணர்த்த முடியும். மற்றபடி நீங்கள் எந்த கலைகள் நீங்கள் பிராணனம் பண்ணுறீங்க, இதை சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, அந்த எல்லாமே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அது நிலையை அடையணும்னா வாசியோகம் நீ பண்ணணும். வாசியோகம் பண்ணி பிரம்மமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஈஸ்வர தன்மைக்கு நீங்கள் போகும்போது தான்ங்க அதனுடைய தன்மை வேறு மாதிரி ஆகும். நமக்கு மேலே தலைக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் அப்படிங்கிற நீ உணர்த்தும் போது தான் அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது சாமி. அதான் சொல்லல, இப்போ சொல்கிறாங்க, இப்போ வாசியோகம் உயிரை பறிக்கும் தான். நீ சரியாலே நாங்கள் பறிக்குதான், அது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிலை ஒரு செகண்ட் நீ மாறினாலும் உன் மூச்சு அங்கே கட்டாயிரும், அதில் ஒன்றும் ஆச்சவனே கிடையாது. ஆனால் கட்டானாலும் உன்னுடைய கர்ம புண்ணியங்களை தந்து 6 மணி நேரம் கழிச்சு கூட திருப்பி ரெண்டுவே ஆகும். நின்று போச்சுன்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா 6 மணி நேரம் கழிச்சு உன் உயிர் வரும், திருப்பி அந்த மூச்சு ஆக்டிவ் ஆகும். அடியெடுக்க அந்த மாதிரிலாம் ஆகியிருக்கேன், 2-3 ட்ரிப் ஆகியிருக்கேன் நான். இதெல்லாம் உணர்த்தல் இது. நீ அதான் சொன்ன, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் சாமி. உள்ளே திருப்பி உன்னுடைய நினைவுகள் நீ இந்த சொல்கிறாங்க சித்தி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நான் இதை குண்டலியை மேலே கலப்புறேன்னு சொல்கிறாங்களே, குண்டலி மேலே எப்படி தெரியும்? உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உணர்வுகள் அவ்வளோ அருமையாக சொல்லித்தரும் சாமி. மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், சுவாசம், இந்த மணிப்பூரம், அநாதகம், அநாதக சுவத்திலிருந்து
ஆகேஷன் வந்து பரசுராமம். இது வரைக்கும் நீ ஒன்றுமே உட்காந்து கண்ணை மூடினாலே அந்த உணர்வுகள் அப்படியே ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒவ்வொரு சக்கரம் இப்போ எந்த சக்கரத்தில் வந்து நிற்கிது, எந்த சக்கரத்துக்கு எந்த இது ஆக்டிவ் போய்கிட்டு இருக்கு, க்ளீனாக உங்களுக்கு புள்ளி வச்ச மாதிரி படம் ஓடுற மாதிரி உங்களுக்கு நினைவுகள் ஓடு சாமி. ஒருத்தவங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணல, அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நான் தியானத்தில் இருந்து அதெல்லாம் கிடையாது. நீ தியானத்தில் உட்காரும்போது மணிப்பூர்வத்திலிருந்து சுவாசனத்துக்கு உன் உணர்வு வரும்போது தெரியும். ஏன் மணிப்பூரத்தை விட்டு தாண்ட மாட்டீங்க அப்படின்னா நீ பண்ணுற பாவம்னு அதோட நிப்பாட்டிக்கணும். இந்த 3க்குள்ளே நிற்கும், கீழ் மேல். அந்த 3 இந்த 3 மேலே, இந்த 3 கீழே. அது பார்த்துங்க. மணிப்பூரத்தை விட்டு உனக்கு உணர்வுகள் மேலே வரலைன்னா உன் கர்மம் இன்னும் தொலைன்னு அர்த்தம். அதான் உண்மை. அது அந்த சக்கரம் வரும்போது அது சொல்கிறேன். இன்னும் அதுக்குள்ளே போல நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த அஷ்டகர்மங்கள், இந்த அஷ்டகர்மங்களில் இவ்வளவு நுட்பங்கள் இருக்குது சாமி. அஷ்டகர்மங்கள் இன்னும் மந்திரம் பண்ணால் படையல் போட வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே நீ பண்ண வேண்டாம் சாமி. பச்சி பிடிச்சவோ அப்படி ஒரு இலையை கிள்ளி போட்டாலும் முடிஞ்சு போச்சு அவன் காற்று, அவ்வளோதான். 7 தலைமைக்கு அந்த இடமே பஸ்பமாயிடும். அந்த அளவுக்கு அவனுடைய ஆக்டிவ் இருக்கும். சும்மா 1 முறை 2 கிடையாது சாமி. அது உணர்ந்தவனுக்கு தான். ஆனால் செய்ய மாட்டாங்கிறது தான் ஒரு சத்தியம். அது இதெல்லாம் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதுக்காக இப்படி இருக்குது, அப்படி செய்யணும்னு சொல்ல சாமி. பஞ்சபட்சிக்குள் இவ்வளவு சூசங்கள் உள்ளே இருக்குது. அது யாரும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆகையா இன்னும் நிறையா இருக்குது சாமி. அடுத்து சக்கரத்தில் உள்ள ஆக்டிவ்கள், பச்சியின் பகப்பச்சி, ராசி பச்சி, படிப்பச்சி, இதெல்லாம் நிறையா உள்ள நீ சொல்லிக்கிட்டே இருந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் சாமி. அதான் ஒவ்வொன்றும் நான் தான் சொன்னேன். நீங்கள் இந்த சேனலை ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிறதுல ஒன்றுலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள். இது எல்லாம் மொத்தமாக கூட்டி கழித்து வந்தீங்கன்னா சரி, இதுதான் மூலப்பொருள். ஆனால் நான் மொத்தத்தில் சொல்லிட்டேன். எல்லாம் சுற்றி விடப்பட்ட கதைகள் நல்லா சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இப்படித்தான் சொன்னான்னு சொல்லிட்டு விடாதங்க. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குது. பொதுவாக பச்சியை பிடிக்கணும்னா தன் உயிருக்கு மேலாக பச்சியை நினைக்கணும் சாமி. நினைத்து போனால் தான் அந்த பச்சி உங்கள்கிட்ட மாட்டும். அதான் உண்மை. ஏங்களே அடுத்த இன்னொரு இதில் உங்கள் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைஸ் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் நிறையா சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டுருக்கேன். நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம்.